Hello guys, welcome back to New Bombay Studios and welcome back to Awesome Bike Rider YouTube channel. நம்மளோட யூடியூப் சேனல் எப்போவுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ரொம்பவே லைஃப்க்கு உபயோகமாக எப்போவுமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக லைக் வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். என்னோட Awesome Bike Rider யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd Jan 2025 இருக்குங்க. நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட் டே வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம், வ்ளாக்ஸ் பண்ணியிருந்தோம், சிதம்பரம் போயிருந்தேன், நடராஜர் கோயில் போயிருந்தேன். அண்ட் வந்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து டெல்லியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் டுடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன். சரிங்களா, யாரா அவன் எல்லா ஒர்க்ஸும் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதை ஃபுல்லாக நம்ம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், நல்ல விஷயத்துக்கு அதை உபயோகரமாக பண்ணோம்னா நமக்கு நல்ல லேர்னிங்ஸ் வரும். இதை டைம் பாஸ்ட்டுக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு பார்த்துட்டு யூஸ்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கும். எல்லாமே வந்து அசசரிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க பின்னிங் மிஷின். இது எல்லாமே ஃபுல்லாக அசசரிஸ் இருக்குது. இது எல்லாமே தான் நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இது எல்லாமே எப்படி பண்ண போகிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா பெடல். ஸோ இங்கே வந்து பெடல் வந்து புஷ் பண்ணுறப்போ, இது புஷ் பண்ணுறப்போ மேலே இருக்க அந்த இது வந்து பின் அடிக்குங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன், வீடியோஸாக பாருங்கள். கைஸ், இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கைஸ், ஃபைனலி இந்த மிஷினோட இன்ஸ்டாலேஷன் ஒர்க் முடிச்சாச்சு. அண்ட் இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? கைஸ், இந்த மிஷின் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து முடிச்சுட்டு அண்ட் இதெல்லாம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சின்னதாக ஒரு ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோஸ் நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 mm அந்த யூபின் இருக்குது பார்த்தீங்களா, 15 mm இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 mm, இது வந்து பார்த்தீங்கன்னா 12 mm. ஸோ இந்த பின்னோட மோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து லாக் போட்டு வச்சுருக்கேன், நட்டில் வந்து டைட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இது வந்து மூவ் பண்ணுறதுங்க. ஸோ நம்ம ஃப்ரேம் வந்து எத்தனை இன்ச்சஸ்க்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து நம்ம எத்தனை எம்எம்க்கு வந்து நம்ம பின்னிங் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது. நமக்கு எத்தனை பின்னிங் பண்ண வேண்டியது இருக்குது, எத்தனை எம்எம் ஸ்பேஸ் வேணுமோ அது ஃபுல்லாகவே இதில் வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு புஷ்ஷிங் இருக்குங்க. ஸோ வந்து இழுக்கிற டைப்பில் இருக்கும். இது இழுத்து உள்ளே பின் வைக்கணும். சரிங்களா, ஸோ உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பின் வச்சுருக்கோம். ஓகே, அண்டு இது வந்து அட்ஜஸ்டபிள். நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு இதுதான் உங்களுக்கு தெரியும், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல்டர் மாதிரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அலைன்மெண்ட் வேணுமோ இங்கே அட்ஜஸ்டபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம மூவ் பண்ணிக்கலாம். வெதர் முன்னாடி வைக்கணும்னா முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம், பின்னாடி வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை சென்டரில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இது வந்து மேலே கீழே வந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து புஷ் பண்ணுறதுங்க. ஸோ ஃப்ரேம் வந்து மேலே வைக்கிறப்போ அது வந்து மேலே வந்து புஷ் பண்ணும் சரிங்களா, அந்த இது. அண்டு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெடல். ஸோ இதுதான் நம்ம மிதிப்போம். இது வந்து எப்படி நம்ம மிதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே மூவ் ஆகுங்க. இப்போ நம்ம ரொம்ப வேகனாக மிதிக்கிறப்போ இது வந்து மூவ் ஆகும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது மூவ் ஆகும். அப்போ தான் பின் அடியிலேருந்து வந்து மேலே வந்து இந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வந்து ஜாயிண்ட் ஆகும். ஒன் மோர் திங், இதில் இப்போ சின்ன சைஸ் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, 8x12, 12x18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8x12, 12x18 வரைக்கும் இதில் இருக்க பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் நம்ம பின்னிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நம்ம கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 20 inches 30 inches ஃப்ரேம்னா, தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபர்தராக வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு நான் இதை நான் பண்ணல, ஏன்னா வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக பிடிக்கும். அதனால் இது வந்து நான் இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கேன். நமக்கு வந்து இதே எனஃபுங்க சரிங்களா. ஸோ இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம இப்போ ஒரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க, நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ் எல்லாமே இருக்குது அவைலபிளாக சரிங்களா. ஒரிஞ்சு ஃப்ரேமில் இந்த பிளாக் கலர் ஃப்ரேம் எடுக்கிறேன். இதில் ஒரிஞ்சு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது வந்து MDF போர்டு. இந்த MDF போர்டும் நாமளே தான் கட் பண்ணுறோம். ஸோ இதில் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ரேம்ஸ் ஒரே ஒரு செட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா MDF போர்டு இருக்குங்க. இந்த ஒரே ஒரு ஃப்ரேம்ஸ் மட்டும் நான் பின்னிங் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்களா, guys, so finally work is done. So guys பார்த்தீங்கன்னா பின்னிங் ஒர்க்கு தெரியும். அண்ட் சரியா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபஸ்ட்டு ஒர்க்கு நானே பண்ணது மேனுவலி சரியா. ஸோ நம்மளோட நியூ பாம்பே ஸ்டுடியோஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கைண்ட்லி நியூ பாம்பே ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 100 ஃப்ரேம்ஸ் வேணும், 200 உங்களுக்கு வந்து 100 ஃப்ரேம்ஸ் வேணும், 200 ஃப்ரேம்ஸ் வேணும், 300 500 இல்லை 1000 ஃப்ரேம்ஸ் வேணும்னா எனி சைஸஸ் வேணும், இல்லை வந்து MDF போர்டும் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து புதுசாக வந்து ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறேன் ஜி, எனக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் பெஸ்ட்டாக பட்ஜெட் எல்லாமே நான் தரேன். ஃபோட்டோ பிரிண்டிங் பேப்பர்ஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல் சைஸஸ் 4x6, 5x7, 6x8, 8x12, 12x18 அண்ட் அதுக்கு மேலே வேணும்னாலும் அதை நான் வந்து சர்வீசஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். நியூ பாம்பே ஸ்டுடியோனா ஹார்ட் ஒர்க், நியூ பாம்பே ஸ்டுடியோனா டெடிகேஷன், நியூ பாம்பே ஸ்டுடியோ அப்படின்னா there is no any time limits, whether it is in the midnight and the morning or early morning, it doesn't matter. So money always working hard. Okay, and successfully நம்மளோட மெஷின் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அண்ட் யாருக்கு ஃப்ரேம்ஸ் வேணுச்சுனாலுமே நம்ம நியூ பாம்பே ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்கள். அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்காக தாங்க கைஸ். நம்மளோட நியூ பாம்பே ஸ்டுடியோஸில் உள்ள இருக்க எல்லா ஒர்க்ஸுமே வந்து பெஸ்ட்டு சிட்டிஸில் மும்பை, சென்னை, கொல்கட்டா, பெங்களூர் அண்ட் கோயம்புத்தூர், சேலம் அதிலெல்லாம் எப்படிலாம் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டிஸில் எல்லா சர்வீசஸுமே நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சைஸஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அது எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோலிக் லைட் பாக்ஸஸ், லைட் ஃப்ரேம் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அடாப்டர் அது எல்லாமே வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணோம்னா இது இந்த நார்மல் லைட்ஸில் இருக்கும். இன்கேஸ் வந்து லைட் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ லைட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க.